போட்டு பதுக்கிற இன்னும் கொண்டு போய் பதுக்கிறது ஒரு என்ன பதுக்கிறதுக்கு ஆள் பிறந்து வரணும். படுக்கிறது செத்த என்ன சொல்லிவிட்டு நான் படுத்தனா காலையில காசு 29,000 தருவாங்களா? 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 யாருக்கு போய் படுக்கணும்? நீ படுத்துக்கிட்ட வாங்க முடியாதுன்னா அப்ப நீ விடிய வரைக்கும் கூத்துடுறதுன்றாலும் போயிட்டு வாங்கிட்டு அவனை சொல்லலையா வராது சொன்ன நீ என்ன சொல்லிக்கிட்டு உன்ன சொன்ன வராதுன்னு நீ வராதுடியா இன்னைக்கு இங்கேயே புதைப்பேன். அடுத்த கூத்து கூப்பிட்டா ஒழுங்க வரியா? ஆயா போயா ஆயா 4 நக்கு கூட நக்கி போடுறோம் போகல. மகாராஜா சூத்தல குத்து ஏண்டா ஏண்டா ஏண்டாவா ஏண்டா 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 டேய் ஏண்டா அமைச்சரே மகாநாசுவா மசரை எடுத்து விடுங்க. மகாராஜாங்க அப்படியா? சீரால் இருந்திருக்கும் தெய்வச்சபை இந்த சபை முன்னிட்டு சீர்வரும் சிங்கத்தை போல
சினம் கொண்டு வேங்கைய போல ஆற்றாற்று வெள்ளம் போல பாய்ந்து வரும் புளியை போல ஆமா ஓடி வரும் பூனைக்குட்டியை போல பதுங்கி புலிக்குட்டியா அப்படி பாய்ந்து வரும் புளியை போல ஆமா அப்படி வீரமா புடிச்சுக்கிட்டு இவன் ஐட்டுக்கெல்லாம் நான் எகிரித்து அடி வாங்கணும். ஒரு அடிக்கும் போது ஸ்டூல்னாலும் போட்டு ஆடுறா தம்பிடே. 150 கிலோ இருக்கிறேன். இப்படியே எகிரி ஆகி குதிச்சுன்னா வெடிக்கிறதுக்குள்ள 50 கிலோ ஆகி போயிருவேன். நான் வந்திருக்கின்ற தன்ன காலங்களில் என்னை யாரென்று அறிந்தாய்? தெரியல சாமி. தெரியவில்லையா? இப்படி காட்டுல இருக்கிற கொக்கு முடியெல்லாம் பிடிக்கி தலையில செருவிட்டு வந்துக்கிறீங்க. நான் இடத்த கண்டேன். ஓய் மணிமகுடம். அதான் கல்துராவன். கல்ட்ராவன்ல கில்ட்ராவன்ல முத்துமணி பகடம்டா. இதுதான் முத்துமணி. முத்துமுனியா? இது என்னதுங்க? துரா. வந்திருக்கிறீங்களே. நான் வருகின்ற பொழுது நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? என்ன பேரு? சொன்னால் தெரியும். மண்ணால வித்தை. சொல்லாத வித்தை. சொட்டு போட்டால் வராது. அதை சொல்ல முன்பதாக நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழும் பெருமையும் வாய்ந்த நீங்க வர்றீங்கன்னு உங்களுக்கு தடம் விடுறேன். இப்படி அப்ப மேல ஏறிடாதீங்க. இந்த பக்கம் வந்துருங்க நண்பா. பேரும் புகழும் வாய்ந்த அழகு திரு பொன்னாடு நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்திய மழலை செல்வங்கள் சொல்லி விளையாடுகின்ற தரும புவி ஆகும். நாட்டின் பெயர் என்ன? நாட்டின் பேர் தெரியாது. எவ்வளவு தூரம் எடுத்தீங்களா? ஏன்? ஈரோடுங்க. ஈரோடா? ஈரோடு சில்லாங்காடு. காலையில அங்கேயே போய் சம்பளம் வாங்கிக்க. இல்லைங்க, அது இல்லைங்க. அப்ப என்ன காடு? சடையங்காடு. கரையன்காடுங்க. கரையன்காடு. லொகேஷன் அனுப்பி வந்தது தெரியல. எனக்கு அது தெரிஞ்சிருந்தா நான் எங்க வர 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு. இந்த நகரிலே எழுந்தறி உள்ள உலகமெல்லாம் மறுமாளிக்கக்கூடிய ஆண்டவனாகிய சாமி பேர் என்ன? அதே சாமி தான். அதே சாமினா பேர் சாமிக்கு பேர் இல்ல. கோயில்ல இருக்கிற சாமி தானே. கோயில்ல இருக்கிற சாமி தான். பேர் என்ன? டாக்டர் வெள்ளநாய்க்கு மலையத்தை சேர்ந்த அப்பன்னு இன்னும் 100 கொடுத்தா சொல்ல மாட்டேன். பொன்னம்பல சாமி. இந்த ஆண்டவனுக்காக ஒரு சீட் ஒண்ணு எழுதி கொடுத்துருங்க. நம்ம மறந்து போயிருவோம்னா என்னன்னு சாமி 4 சாமி ஆயா. இந்த ஆண்டவனுக்காக நாம நாடகம் எப்ப ஆட வேண்டியது? 2 வாரத்துக்கு முன்னாடி ஆட வேண்டிய நாடகம். அன்னைக்கு என்ன கூப்பிடல, இன்னைக்கு தானே கூப்பிட்டீங்க. அன்னைக்கு நீ போன் பண்ணதுக்கு போன் எடுக்கல. காய்ச்சல் ஃபீவர். அப்படி 2 வாரத்துக்கு முன்பதாக நடத்தக்கூடிய நாடகம் மழையின் காரணமாக இன்று ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆமா. இந்த நாடகத்திற்காக வருகை தந்திருக்கும் சான்றோர். ஆமா. ஆணாக பிறந்த அப்பன்மார்கள், பெண்ணாக பிறந்த பேய்மார்கள், தாய்மார்கள், பெரியோர் என யாவற்ற பேர்களும். ஒரு கடல் அலை எப்படி இருக்கும்? கடல் அலை இப்படித்தான் இருக்குங்க. நிறை கடல். ஆமாங்க. கடல் அலையை போல நிறைந்து இருக்கும். ஆமாங்க. நம்முடைய அதாவது ரசிக பொதுமக்கள் ஆமாங்க அனைவற்ற பேர்களுக்கும் நம்ம சாப்பாடு எப்படி? சாப்பாடு பிரமாதங்க. எப்படி கேட்ட உள்ளாங்க? தலைமையில இலையை போட்டு தலைமையில இலை போட்டாங்க. தலைவாழை இலைங்க. சோறு போடும் போதே எப்படிங்கிறீங்க? தட்டத்தை வீண் போட்டாலும் சாப்பிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய சாப்பாடு வாங்கி சாப்பிடு. மகாராஜ் பேசாத. எங்க தட்டத்தை நிறைய சோறு வாங்கிக்கணும். ஆரோ வாட்டர் தான், பில்டர் தண்ணி தான். ஆமாங்க. நீ அதை உள்ளியா? தண்ணி பெருமை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொடுத்துருக்குறாங்க. அதான் எல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு கொடுத்து அன்னதானம். ஒரு மனிதனுக்கு போது என்பது என்ன? போதுங்கிறது கோட்டர் ஒண்ணுதாங்க. ஒரு கோட்டர் இருந்தா இப்ப போதும். அது குடிச்சு விட்டு அப்புறமா வேணும். இப்போதைக்கு எனக்கு ஒரு கோட்டர் வேணும். அப்படியா? ஒரு கோட்டர் போதும். ஒரு மனிதனுக்கு போதும் என்பது அன்னதானம். அப்படி போதும் என்ற அன்னதானத்தையும் போதாது என்று சொல்லக்கூடிய சொல்லுதானத்தையும் கொடுத்து ஆமாங்க இது ஓரிரவி
திருநங்கைகள் ஆமாங்க. ஒன்றாக சேர்ந்து இணைந்து நடத்தக்கூடிய நாடக குழு நம்மளுக்காக வெத்தலை தாம்பலம் கொடுத்து இப்பேற்பட்ட காலகட்டத்துல திருநங்கைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை கௌரவப்படுத்தி நம்மளிடத்துல வெத்தலை தாம்பலம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து நாடகத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்மளிடத்துல அழைப்பு கொடுத்து இந்த நாடகம் அரங்கேற்றம் அனைவற்ற பேர்களுக்கும் நம்முடைய அதாவது திருநங்கைகள் நாடக குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். அருமையான நாடகம், சூப்பரான நாடகம், கோவல நாடகம். ஆமாங்க, கோவல் நாடகம் ஆடுது. இப்ப என்ன வேஷம் வந்துருக்குது? கோவல அப்படியா? உங்களுக்கு தெரியாது கோவல் நாடகம்? கரைச்சு குடிச்சிருக்கிறேன் நானு. என்ன குழம்புக்கு இல்லாதியா கோவல் நாடகத்தை? கோவல் நாடகத்தை நான் என்ன வேஷம் போடுவேன்னு கேக்குறீங்களா? என்ன வேஷம் ஆடுவேன்? கோவல்னு போடுவேன். கோவல்னு போடுவியா? கோவல்னா ஹைட் கட்டும் வந்து அப்படி நின்னு மண்டிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு கையில வாழை புடிச்சுக்கிட்டு வந்து நிப்பேன். கோவல்னு கட்டுவேன், மாதவியை போடுவேன், கண்ணகியை போடுவேன், எல்லா வேஷம் போடுவேங்க. எல்லாத்தையும் நல்லதாங்காலும் போடுவேன். இல்லைங்க இல்லைங்க, அது அந்த அம்மா வந்தது இல்ல, அந்த பேச வச்சு கோவல் என்ன ஒண்ணு தெரியாதுன்னு அடிக்கிறீங்களா? கோவல நாடகத்துல கோவல கண்ணகி மாதவி 3 பேருக்கு பாட்டியும் பாடுறேன். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன அடிக்க எத்தனை ஓட்ட 12 அடைச்சிரு. அப்பதான் கோவல நெட்ல பாட முடியும். 12 அடிச்சா எதுல ஒரு சத்தம் வரும்? குழாயில வரும். எத்தனை கட்டைக்கு வச்சிருக்கிற? 4.5 கட்ட வைக்க கூடாது. எடுத்துட்டு பூஜை சேர்த்திட்டியா? சுத்தி கோவல் நாடகம் அடிக்கடா. கோவல் நாடகத்தை அடிக்க நீ அடிச்சா தானே நான் பாட முடியும். பாடினா கம்மியா நாம பாடுறத திரும்பி பாடுறாங்க. கோவலம் நடக்கும் போட்டு அடி. கோவலத்தா என்ன சொன்னா அவன் கோவலத்தாவுக்கு சொன்னா கோவலத்தா என்ன சொன்னா அவன் கோவலத்தாவுக்கு சொன்னா கோவலம் சொல்றா. மாதவிதா என்ன சொன்னா என்ன மாற குடிக்க சொன்னா. மாதவி அந்த கண்ணகிட்ட அவ என்ன சொன்னா என்ன கல்வி அண்ணாவும் ஓடா. கோவலை என்ன சொன்னா? கோவலம் என்ன சொன்னா? கோமலத்தாவுக்கு சொன்னா. மாதவி என்ன சொன்னா? என்ன மாற பிடிக்க சொன்ன. கண்ணகி என்ன சொன்னா? என்ன கழட்டி விட்டு ஓட சொன்னா. ஓடு அப்படின்னா நாங்களும் எத்தனையோ பாட்டுக்கு வாசிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி இன்னைக்கு தான் என்ன பண்ண இதே மாதிரி நாளை கோவல் நாடகம் அடுத்தது விடுறாங்கன்னு இதே மாதிரி பாடுங்க. சம்பளம் வாங்கிக்கிறியா? நம்ம போறோம்ட்டாங்க. ஓய் அப்படி இருந்தாலும் இந்த வயிற்றுல நாடகம் ஸ்ரீ மகாபாரதம் வியாசர் பெருமான் எழுதிய மகாபாரதம் 18 பருவங்கள் 4 காண்டங்கள். அப்படி சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு என்ன நாடகம்? அற்புதமான நாடகம். பவளக்கொடியால் திருமணம். சீட்டு கொடுத்துருக்காங்க. படி படி படிச்சுட்டுங்க. என்ன படி சொல்லு பார்க்கலாம். படிச்சத
அதுல இருக்கிறத படிச்சேன். என்ன இருக்குது? எழுதி இருக்கிறது தான் நான் படிச்சது எழுதி இருக்கிறேன். படி. படிச்சுட்டுங்க. ஏய் படிச்ச சொல்றேன். நான் படிச்சுக்கிட்டு உங்களுக்கு வேணும் நீங்க படிச்சுக்குங்க. நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் சொல்லிவிட்டேன். நீங்க வாங்குற சம்பளம் நீங்க படிக்க தெரியாதுன்னா சொல்லுங்க. சீட்டா அவர்கிட்ட விட்டாப்பா தெரியாதாப்பா. படிக்க தெரியுமா? ஸ்ரீ பொன்னம்பல சாமி, அதேதான் யமாபுரி சாமி, கருப்பசாமி, அதாவது கல்லையான் சாமி, முத்து முனியப்பன், முந்தி பிறந்த ஆமா முத்து முனியப்பன், கரையாங்காடு. கரையங்காடு. ஆமா இந்த கரையங்காடிலே எழுந்திருள்ள தெய்வத்திற்கு இன்ற நாடகம் ஸ்ரீமகாபாரதத்தில் ஒரு அதாவது மங்களகரமான நாடகம். என்ன நாடகம்? பவளக்கொடியால் திருமணம். பவளக்கொடியால் திருமணம். ஆமா சரிங்க. இந்த பவளக்கொடியால் நாடகம். இந்த நாடகத்தில் நீங்கள் யாரு? சபை முன்னிட்டு நான் சர்பாராக நான் வருகின்ற பொழுது நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய வீரம் தீரம் புஞ்சம் பலம். உங்க பலம் யாருக்கு தெரியும்? தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாதா? எங்க போய் காட்டுறீங்க? வரும்போதே சேலையை கட்டிட்டு வர்றீங்க. அப்புறம் எங்க போய் நான் பழத்தை பார்க்கட்டும்? அப்படியா? சரி சரி. பழம் அப்படி இருந்தாலும் நான் யார் தெரியுமா? யாரு? சாமி அப்பா என்ன நினைச்சுக்கிட்ட? ஓ ஆண்டவன் இந்த குதி குதிக்கிறானே. தங்களுடைய பெயர் ஆமா தங்களுடைய பெயர்
என்னுடைய பெயரோ வீரம் வீரம் புஜபலம் பராபரக்கம் பெற்ற என் பெயரோ பாலனான் புலனேந்திரனுக்கு போட்டா சம்பளமா இல்லைங்கிறாங்க. ஏண்டா எத்தனையோ பேர் இருக்குது, ராமசாமி, குப்புசாமி, கந்தசாமி, மினி பேங்காட கடப்பாணி, எத்தனையோ பேர் இருக்குது. ஒப்பனும் கொம்மாளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கல. ஏன் புலனேந்திரன் வச்சிருக்கிறாங்க. அப்படியா சொன்னேன்? அப்படியே சொன்னேன். ஏண்டா அப்படியே சொன்னேன். வந்துடுறான் சாமி உட்காந்துக்கிட்டு முன்னாடி. யாரு? பொட்டிக்கா இருந்தான். அவன் போற சத்தத்தை எனக்கு காது கேட்கல. என்ன பேருங்க? புலேந்திரன். புலேந்திரன். தங்களுடைய பேர் புலேந்திரன் இருந்தாலும் உங்களை பெற்றாலே கோயா என்ன ஆட உங்க அம்மா அப்படியே முதுகு மேல வச்சு வச்சுக்க. அம்மா என்னுடைய தாய் இந்த கடல் சூழ்நிலைய பூவலையிலே என்னை மகனாக பெற்றெடுத்த உன்னையும் ஒரு பையன் பெற்றாளே, உங்களையும் பையன் பெற்றாங்களே தாய். அப்படியா? உனக்கு அப்பா அம்மா இருக்கா? நான் ஒரு அனாதைங்க. அனாதையா? எப்படி? எனக்கு அப்பனும் இல்ல அம்மாவும் இல்ல. நானே வந்து நானே இருந்துகிட்டேன். நானே மானத்துல குதிச்சுட்டேன். எனக்கு அப்பனும் இல்ல அம்மாவும் இல்லைங்க. எனக்கு யாருமே இல்ல. நான் அனாதை. ஆமா. நான் எப்படி வந்தேன்னு கேக்குறாரு. நான் எப்படி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா சந்துட்டான், எங்க அப்பா அதுல விந்துட்டான், நான் வந்துட்டேன். எப்படி? தங்களுடைய தாய் வாடா மகனே. வரண்டாப்பா. நீ எனக்கு அப்பனா? நீ தாண்டா வாடா மகன். என்ன ஏண்டா? ஏண்டா என்னுடைய ஏண்டாவா? ஏண்டா கம்முனு விடுது. என்னுடைய தாயாகப்பட்ட போதும். உங்க அம்மா தான் புண்ணியவதி. போது ஆயா உங்க பம்பாய் நாயா. அது இல்லைங்க. வாடா மகனே. வாடா மகனே. வருங்கால இளவரசா. வருங்கால இளவரச. கற்கண்டே தேனே. தேனே. தேன் அமுதே. தேன் அமுதே. அப்படி என்று என்னை வாரி அணைத்து வலதுபுறம் முத்தமிட்ட என் தாய் யாரு? என்னுடைய தாயாருடைய பெயரை கேட்டால் அண்ட சராசரம் 600 கோடி பூமண்டலம் திக்கெட்டு திசை 4 கண்டவர் கலங்க வேண்டும், பார்த்தவர் பயந்து ஓட வேண்டும். அப்பேற்பட்ட வீரதீர புஜாபலா பராக்கிரமம் பொருந்திய அப்பேர் என்னுடைய தாயுடைய பெயரை கேட்டாலே போதும். அப்படியே நடுங்க வேண்டும். நடுங்கும். ஆமா. அப்பேற்பட்ட பேர் என்னையா பேர்? என் தாய் யாரு தெரியுமா? யாரு? என்ன 10 மாதம் தாழ்த்து வந்து
கை கொடுத்தது நானும் கை கொடுத்தேன். நான் அந்தாண்ட போவேன், நீ இந்தாண்ட போமாலி, நான் இந்தாண்ட போவேன், நீ அந்தாண்ட போச்சு. நான் இந்த அந்தம்மா அந்தம்மா அந்த அவர் அந்த பக்கம் போகும்போது நான் இந்த பக்கம் வந்தேன். இவர் இந்த பக்கம் போகும்போது நான் அந்த பக்கம் போனேன். அவர் எப்படி அவர் உசுறு கொடுத்தாரா நீ என்னடா ஜாலாடு பண்ணிட்டு இருக்க? அட அவராட்டு ஒக்க உன் அடியில மீறுது உன் தப்பிச்சுன்னா நான் போய் ஓடி சேர்ந்துக்கணும். நான் 7 மணி வரைக்கும் தப்பிக்க மாட்டேன். சரி அந்த பையனை வர சொல்லு, உக்காந்தாருமா. ஆமா அவர் மாதிரி நல்லா உட்கார்ந்தாரு. ஆறாடு இப்படி தள்ளி விட்டா நான் சோட்டு உடம்பு வச்சுக்கிட்டு எப்படி உளுந்தே எந்திரிக்கிட்டோம். வேண்டாம் சாமி, ஆளை கொண்டு கூட தங்களை ஏன்ற தாய் என்னுடைய தாயார அல்லி மகாராணி. ஓ அல்லி மகாராணி தங்களுடைய தாய் மகாராஜன் அர்ஜுனன். ஆமா அர்ஜுனனுக்கும் அல்லி மகாராணிக்கும் அழகு புலாங்கிற நீங்க பையனா பிறந்திருக்கிறீங்க. பிறந்து அப்படி பிறந்து தென்மதுரையில நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். சரிங்க. இருந்தாலும் இன்று பாடசாலை விடுமுறை. ஓ இன்னைக்கு லீவ். ஆமா ஆமா எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. வாங்க எல்லாரும் வாங்க, விளையாட போகணும். எல்லாத்தையுமே வாங்க. ஏன் சாமி என்னடா இல்ல ராசா தான் கூப்பிட்டாரு. இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா? நல்லவே என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஆமா இன்னைக்கு எல்லாரும் வந்துக்கிறோம். ஆமா ஒரு விளையாட்டு விளையாடலாமா? இன்னைக்கு நம்மளுக்கு பள்ளி கூட விடுமுறை. ஆமா ஆமா அதனால நாம வழக்கம் போல வாரத்திற்கு ஒரு முறை நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விளையாடுவது வழக்கம். ஆமா இன்று ஒரு நல்ல விளையாட்டை சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர் விளையாட்டு. என்ன விளையாட்டு? சூப்பர் விளையாட்டு. என்னத்த? என்ன விளையாட்டு தெரியுமா? சப்பளம் குடு குடு நான் தர மாட்டேன். நான் தர மாட்டேன். சப்பளம் குடு குடு விளையாடலாம்டா. நீ கடிச்சிடுவேன். அதெல்லாம் ஒரு விளையாட்டா? வேற விளையாட்டு சொல்லு. அது வேண்டாமா? இல்ல பந்து. பந்து தூக்கி போட்டுட்டு அது வேண்டாம்டா. இங்க வா. யாரு? என்ன பண்ணலாம்? எல்லாம் வரிசையா நில்லுங்க. வரிசையா நின்னு மண்ணு கூட்டுங்க. எல்லாம் மண்ணு கூட்டி அதுல ஒண்ணு கூடுங்க. ஒண்ணு கூட்டு அப்புறம் அதுல கை விட்டுட்டு விளையாடலாம். இந்த விளையாட்டுல வேண்டாம். வேற விளையாட்டு என்ன விளையாடலாம்? எங்க விளையாட்டுல இந்த விளையாட்டு விளையாடலாம்டா. விளையாடுறது இருக்கட்டும்டா. நம்ம விளையாட்டுல இன்னும் 4 பேர் குறையுது. லீவ் போடுறது பண்ணிக்கலாம். நானும் வந்துட்டேன். ஒட்ட பிள்ளைங்கள விளையாட்டுக்கு நாம சேர்த்துக்கிறது இல்ல. நானும் தான் வருவேன். எல்லாத்தையும் அடிக்கிறதுல ஆடி வச்சு அடக்க முடியாது. இன்னைக்கு நீ நானும் பாரு, நான் தான் போட்ட பிள்ளை தான். நானு நீ பையன் தானே. நீயும் நானும் சேர்ந்து அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? இப்படி வா இப்படி வா. இல்லைன்னா நீ குமிச்சுக்கோ. நீ குமிச்சுக்கோ. நான் உன் மேல ஏறி ஏறுறேன். சபைக்கு வாங்க பாக்கலாம். ஓ நான் குமிச்சுக்கிறேன். ஆமா இல்ல இல்ல நீங்க குமிங்க, பின்னாடி ஏறுறேன்.
பாடசாலைகள் பாடல்கள் எல்லாம் வந்து விட்டோம். ஏதோ ஒரு சுகமான நல்ல விளையாட்டா சொல்லுங்க பாக்கலாம். புலேந்திரா நான் ஒரு விளையாட்டு சொல்றேன். ஏனென்றா பூச்சியா பிடிக்கிற விளையாட்டு விளையாடணும். ஆற அடி வாங்குறது உங்க அப்பங்கிட்ட. என்கிட்ட நல்ல விளையாட்டு இருக்குது. என்ன விளையாட்டு? இங்க பாத்தியா? எதுக்குறாது இந்த தேங்காய் எடுத்துட்டு போய் புலேந்திரா பொட்ட பிள்ளைங்க எப்படி இந்த விளையாட்டு விளையாடுவோம்? நீதான் அந்த நாட்டோட இளவரசன். ஆமா இளவரசன் நீதானே? ஆமாண்டா. இங்க பாரு, என்ன விளையாட்டு விளையாடலாம் நீயே சொல்லு. அப்படியா? நாம விளையாடலாமா ரெண்டு பேரும்? பந்து விளையாடலாமா? போன வாரம் சத்துணவு ரூம் கூட விளையாடணும்ல, அதே மாதிரி விளையாடலாம். என்னடா விளையாட்டு? ஏதோ நடந்துருக்குது. அதுல நீங்க உள்ளோட்டு இழுத்துட்டு இருந்தா எனக்கெல்லாம் பிடிக்கல. அது சரி, பந்து விளையாடலாம். பந்து விளையாடலாம். பந்து விளையாடலாம். பந்து விளையாடலாம். ஆகட்டும். பந்து போட்டாங்க. சின்ன சின்ன பந்து எடுத்து உலர்ந்துடா. பந்து அடிக்கு விளையாடலாம். நீ போ. யாரே பந்து எடுத்து ஒளி வச்சுட்டாங்க. இங்க பாத்துட்டு பாவாடி தூக்கு. வரும்போது ஏதோ பந்து உள்ள ரெண்டு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்ப வந்து திருடி பந்து நீ பந்து எடுத்து போயிடும். பந்து உங்ககிட்ட இல்ல. இது உன்னது ஒரிஜினல் தானே? காசு நான் பந்துங்க. நடந்து காமி. நடந்து காமி. நீ இந்த நடந்து காமி. நடந்து காமி. நீ நட. நீ நட. அறிவச்சு இல்லடா இல்லடா இல்லடா. காசு சொல்ல போதுக்கோ. நீ நடடா. நல்ல காலை விட்டு வைங்க. நீ நட. சரி. நீ நடடா. எல்லாத்தையும் நடக்க. நீ நட. எனக்கு இதாயா எல்லாத்தையும் நடக்க சொல்ற. நீ நடடா. நீ நடடா. நடடா. நட. பத்து நீ வச்சுட்டு பந்த காணா திருடி புட்ட பாரு. திருடி வச்சுட்டா.
அவதான் உள்ள கொடுத்துட்டோம். ஏய் இந்த விளையாட்டு இல்ல வேண்டாம். இந்த விளையாட்டு இதுக்கு மேல விளையாட கூடாது. ஆமா. என்ன விளையாட்டு விளையாடலாம்? வந்து ஏன் புலேந்திரா? விளையாட்டு வேண்டாம். வேண்டாம். ஆமா. என்ன விளையாட்டு விளையாடலாம்? நம்ம எல்லா இடத்துலயுமே ரதம் இருக்கின்றது. ஆமாப்பா. ஆமா. உன்னுடையது என்ன ரதம்? என்னோடது வந்து தங்க ரதம். உன்னுடைய ரதம் என்ன ரதம்? ஏன் ரதம் தான் இரும்பு ரதம். ஏன் உங்க அப்பா ஆசைப்பட்டு வச்சுக்கிறானா? உங்க அப்பா தான் வச்சுக்கிறான் வா. ஏன் நீ வெள்ளச்சி? ஏண்டி? ஏங்க ஏங்க மகாராஜா? ஏங்க போன வாரம் ரோஸ் வேணும் கேட்டு வாங்கி கொடுத்தல. சரிங்க. ஏன் இப்படி இதெல்லாம் வெளிய சொல்லிட்டீங்க? அப்ப என்ன ரதம்? உன்னுடைய ரதம் என்ன ரதம்? என்னது மரகத ரதம். மரகத ரதம். உன்னுடையது? ஏன் ரதம் சொர்க்க ரதம். ஆமா கொண்டு போய் அதுலயே வச்சு போதா. ஏய் ஏய் உன்னுடைய ரதம் என்ன? ஏன் ரதம் வெங்கல ரதம். அப்படியா? என்னிடத்துல இருக்கின்றது என்னுடைய மாமன் எனக்கு கொடுத்தது நீல ரதம். ஓஹோ. ஆமா நீல என்ன ரதம். ரதம்? நீல நீல ரதம். ரதம். அது மட்டும் இல்லாம என்னுடைய தாயார் எனக்கு கொடுத்தது முத்து ரதம். முத்து ரதம். ஆமா. அம்மா முத்து கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்ததாலும் எல்லா இடத்துலயுமே ஆளுக்கு ஒரு ரதம் இருக்குல்ல. இந்த ரதத்தை ஓட்டி இங்க இருந்து இந்த தென்மதுரை வீதியில ரதத்தை எல்லாரும் ஒரே நேரத்துல செலுத்த வேண்டும். யார் இந்த தென்மதுரை வீதியை சுத்தி வராங்களோ முதல்ல யார் வராங்களோ அவங்கதான் பந்தயத்துல ஜெயித்தவர்கள். இதுதான் பந்தி, இதுதான் விளையாட்டு. இந்த முறை பந்தயத்தில் ஜெயித்தவங்க. ஆமா. இங்க வா. இப்ப பந்தயத்துல நீ ஜெயிக்கிறேன்னு வச்சுக்க. சரி. அப்ப பாடி பக்கத்துல. அப்ப நாங்க என்ன பண்ணணும்? அப்ப வந்து நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை நாங்க ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, நீ எங்களை எல்லாத்தையும் உப்பு மூட்டை தூக்கணும். அப்படியா? எங்களை எல்லாம் தூக்கி கொண்டு தென்மதுராபுரியே 3 தடவை சுத்தி வரணும். ஏண்டி உன்னை கூட தூக்கி பண்ணலாம். இவளை எல்லாம் தூக்குறதா இருந்தா என்னால தூக்க முடியுமா? ஏண்டி? அதுதான் பந்தயா. போன வாரம் நீதான் என் மேல படுத்துக்கிட்ட. அப்படி ஒருவேளை நாங்க தோத்து நீ ஜெயிச்சிட்டீன்னு வச்சுக்க, நாங்களாம் ஓட்டு. ஒருவேளை நாங்கெல்லாம் தோத்து போய் நீ அந்த பந்தயத்துல ஜெயிச்சிட்டீனா, ஜெயித்து விட்டால் ஆமா அது நக்குணும். டேய் உன்னை தப்பா போயிருக்கு. வேற என்ன அது பண்ண கூடாது. அது குளிக்கிறது குளிக்கும். இவனை விளையாடியா சேர்த்து கூட உங்க அம்மா கிட்ட சொல்லணும். ஆமா இங்க பார். ஏய் நீ தோத்துட்டா என்ன செய்வது? எங்களுக்கு உப்பு மூட்டை தூக்கணும். அப்படியா? சரி ஆகட்டும். ஆகட்டும். அதனால ஓட்ட வேண்டும். அண்ணா உங்களுடைய நம்பர் என்னுடைய தாயார் எனக்கு கொடுத்த முத்துரதமானது உடைந்து விட்டது. ஐயோ
என்னடா ஊழல வச்சு இருக்கிற என்னடா டேய் என்னடா டேய் வாய் மூடு என்னடா ஓடு வைக்குற மூடுற வாய் ஏய் மூடுற வாய் மூடு வாய் எதுக்கு வர ஏண்டா டேய் எதுக்கு வர டேய் சொல்றா அலச வாயில என்ன ஆயி பல வீட்டுக்கு அப்புறம் வாங்க ஐயோ என்னுடைய தாயா எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தேன் என்னுடைய முத்திரல உடைந்து விட்டதடா அன்பா இங்க பாரு முத்திரதம் உடைஞ்சதுக்கு தான் அழுவுற ஆமா எங்க அம்மா பேசுவார அப்ப நாங்க அடிச்சதுக்கெல்லாம் அழுவல நீ ஏன்டா இதுக்கான அழுவுற நம்ம எல்லாருமே ரத ஓட்டணும் சாதாரண முத்திரதம் உடைஞ்சதுக்கு அப்படி அழுதுட்டு இருக்கிற எங்க அம்மா அடிச்சாரா அந்த ஆப்பிள் போட்டு இன்னும் 2 பொட்டி வாங்கிட்டு ஏப்படி அழுவுற பொம்மாரி ஆப்பிள் போட்டியா என்னது நச்சல் மரம் கூட்டு கூட்டா வந்து தொலைய மாட்டான் 5 கூட்டுக்கு வரல அப்படியே ஒரே முத்திரம் இல்லாத நானும் பாவம் போட்டு சேர்த்துற பொட்டி தூக்கிட்டு வந்துட்டு ஒரே ஒரு உச்சம் இல்லாம பல இருக்கக்கூடிய என்னுடைய தாயார் எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த என்னுடைய முத்திரம் உடைஞ்சு போச்சடா சாதாரண முத்திரத உடைஞ்சிருக்க அப்படி அழுவுற என்னமோ பவளம் பேசலாம் பவளமா சித்தி போயிருச்சு பவளமா சாதாரண கேவலம் முத்திரதம் இது உடைஞ்சதுக்கு என்னடா ஏண்டா என்னடி இவன் என்னடா இவளை என்னதுக்கு விளையாடி சேர்த்தணும் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் இங்க வா என்னடா ஏண்டா இந்த உலகத்துல தங்கம் வைரம் வைடூரியம் முத்து கோமேதகம் புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ அதாவது விலை மதிப்புள்ள ரத்தினங்கள் இருக்கின்றது அதுல என்னுடைய தாயார் எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தது முத்துனால செய்த முத்துரதம் அந்த முத்தை விட அப்ப இந்த உலகத்துல பவளம் தான் பெரிதா முத்துரதம் அது சொத்துரதம் இவன் குண்டாங்கல் ரதத்துல மோதி என்னுடைய முத்துரதம் உடைஞ்சு போச்சு அம்மா அடிப்பால என்னடா பண்றது முத்துரதத்தை விட பவளமே சிறந்தது நெசமாலமா சொல்றேன் எங்கடா கை வைக்கிற பொட்ட பிள்ளைங்களை விளையாடி சேர்த்து கொடுறது நாம அப்பதான் சொன்ன இந்த பொட்ட பிள்ளைங்களை சேர்த்து கூடாதுன்னு இங்க பாரு எங்க ஆயா காதல சொல்லித்தான் பவளங்கிற வார்த்தையை கேட்டுக்கிறனால உங்க ஆயா சொன்னாடா பவளம் அப்ப முத்த விட இந்த உலகத்துல பவளம் தான் விலை மதிப்புள்ளது சிறந்தது அப்பேற்பட்ட என்னடா இந்த முத்திரதம் கேவலம் இந்த முத்திரதம் உடைஞ்சு போனதுக்கு இப்படி அழுவுறியே என்ன பவளரதமா உடைஞ்சு போச்சுன்னு சொல்றீங்கன்னா அப்ப இந்த உலகத்துல பவளம் தான் பெருசு பவளம் தான் பெரிது முத்தை விட பவளம் பெரிது அப்படியா இப்பொழுதே சொல்கின்றேன் இந்த தென்மதுரை சீமையில 3 நாள் 6 பொழுதுக்குள்ள ஆமா வருகின்ற திங்கட்கிழமை என்று இந்த தென்மதுரை சீமையில நீங்க சொன்னதை போல பவளத்தால் உற்பத்தி செய்யற பவள ரதத்தை நான் கொண்டு இந்த வீதியில நான் ஓட்டவில்லை என்றால் நான் அள்ளிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த அழகு புலேந்திரன் இல்ல இது இல்ல நீ சொல்லுவ நம்பணும் ஏதாச்சும் பந்தயம் வை அப்படியா அப்பனுக்கு ஆயாளுக்கும் பிறந்தது இல்லன்னு எல்லாருமே சத்தியம் பண்ணுவோம் நான் கூட தான் சொல்லுவேன் பிறக்கவே இல்ல வேற யாரு கண்ணனுக்கு இந்த சத்தியம் எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது நீ வேற ஏதாவது சொல்லி எப்படி எப்பேற்பட்ட சத்தியம் செய்வீங்களே சொல்லுங்க பாரு ஒருவேளை தென்மதுராபுரி வீதிக்குள்ள 3 நாள் 6 பொழுதுக்குள்ள ஆமா என்னது இந்த பவளத்தால் உற்பத்தி செய்த பவளரதத்தை நான் ஓட்டவில்லை பல்லனா இதே இடத்துல நான் மாண்டு மனித விடுகிறேன் எப்படி அக்கினி தீமூட்டி அந்த அக்கினியை 3 தடவை சுத்தி வலம் வந்து அந்த அக்கினியில மாண்டு என்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறேன் சத்தியம் ஒருவேளை வந்துட்டா நீங்களே என்ன செய்றீங்க இங்க பாரு அதே அக்னி தீ மூட்டு எங்களை எல்லாத்தையும் உப்பு மூட தூக்கு அத 3 டைம் சுத்தி வா ஏண்டி தேவடியா உங்களை 3 தடவை உப்பு மூட சொன்ன பந்திட்டு டைமர் பின்னாடி வாய் பேசுவேன் அப்படியா சரி ஆகட்டும்
அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கூடத்துல ஒரு இலவு போய் வாங்க முடியும் போங்க தெரியும் எங்களுக்கு. நாங்க ரசத்தோட வருவோம். ஏன்டா கொம்பா சத்தியமன் நீ செத்து போயிட்டு நம்ம எப்பறா நாளைக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி கையில புடிச்சிட்டு வேலையாடுறது என்னடா இப்ப செத்து போயிருவீல்ல? அதுல எங்க அம்மா எப்பேற்பட்டவ தெரியுமா? அம்மா எப்பேற்பட்ட? நான் இல்லைன்னா எங்க அம்மா உடனே செத்து போயிருவா. அப்ப நேரம் செத்து இருக்கணும் உங்க அம்மா. என்னது நீ இல்லை? நான் எதை கேட்டாலும் சரி, நான் பிறந்த நாள் முதலாக என்னுடைய தாயாருடைய அரண்மனையில தான் நாங்க தாயும் மகனும் தனிமையில தாழ்ந்து, அதாவது தனிப்பட்ட முறையா வாழ்ந்து வருகிறோம். சரி. தென்மதுரையில அப்படி இருக்கும்போது நான் பிறந்த நாள் முதலாக அன்று நாள் முதல் இன்று நாள் வரை என்னுடைய தாயார் நான் எதை கேட்டாலும் சரி சொன்னதில்லை. இல்லன்னு இதுவரைக்கும் சொன்னதே இல்ல. ஒரு வார்த்தை கூட என்னுடைய தாயாருடைய வாயிலிருந்து வந்ததில்ல. அப்படி இருக்கும்போது இன்றைய தினமாக பவளத்தால ரதவேணு எப்படா போய் கேக்குறது? போய் உங்க அம்மாட்ட கேளுடா. எப்படி கேக்குறது? நீ ஏதாவது போய் கேளு. நான் அப்புறம் யோசனை சொல்றேன். அங்க போனா தான் சொல்லுவேன். அங்க போய் நான் எப்படி கேக்குறது? நான் எப்படி கேட்டா எங்க அம்மா கொடுப்பா? ஏதாவது ஐடியா சொல்றா மச்சான். மாப்பிள அம்மா வருஷம் ஏடா நான் மச்சானே நீ மாப்பிள தாண்டா. ஏடா உங்க அம்மாவுக்கு இப்படி பேசுறேன்? நாம அப்படித்தாண்டா. சரி விடுறா சொல்றா. சரி நாம போய் எங்க அம்மா கிட்ட போலாமா? பீடி இருக்குது. பீடியா? நான் பீடி குடிக்கலாம் உங்களோட சேர்ந்துட்டு. ஏன்டா டேய்? சரி மச்சான், சரி நீ அம்மா கிட்ட போ, அப்புறம் நான் ஐடியா சொல்றேன். அப்படியா? ஆமா. சரி வா போலாம். எங்க அம்மா கிட்ட போலாமா? அம்மா கிட்ட நீயே போ, நான் வரல. 2 பேர் தான் போகணும். உங்க அம்மா சாமான் தாங்காது. 2 பேர் அம்மா செத்து போயிருவாடா. 2 பேர் அம்மா ஓடுறா. 2 பேர் அம்மா மேல ஏறன தாங்குவாடா. ஏன்டா நம்ம 2 பேர் தானே எங்க அம்மா கிட்ட போக முடியும். நீ போடா. உங்க அம்மா கிட்ட நான் வரலடா. ஏன்டா அவ சேட்ட பண்ணியாட்ட இருக்கறாடா. என்னால தாங்க முடியாதுடா. ஏன்டா அது இல்லடா. நீ எதுக்குடா சொன்ன? மறுச்சு விடுறானா? இப்போ உடனடியாக என்னுடைய தாயாரை சந்தித்து நாம உடனே போய் கேட்கணும். போலாம். வா போலாம். ஆமா டேய் உம்மாறா. எங்க அம்மா யாரா? ஏன்டா தெரியும் சொல்லி போறேன். சொல்லி போறேன். என்னடா சோப்பல வெச்சிக்கிறியா? ஆன்ஸ்க்கு இருக்குன்னு உளுந்து இப்படி ஏன்டா ஆன்ஸ் போற பழக்கம் இல்ல. சொல்லி இருந்தா போறோம். என்பதரை ஆளக்கூடிய தேவடியா ராணி. தேவடியா? அல்லி ராணி. ஏன்டா தேவடியோட பையா? ஏன்டா அல்லி ராணி அல்லி. தேவர்கள் சபையோர்களே. அல்லி மகாராணி. போடா அப்படிட்டு. உள்ள போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது கூட எனக்கு.